ஹலோ. எஸ் மேம், கேக்குது மேம். குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங் மேம். ஏன் மரியா வரல நேத்து நீங்க? மேம் நான் வந்து லிங்க் செக் பண்ணேன் மேம். ஸ்டார்ட்டே ஆகல மேம் கிளாஸ். அதான் நான் அப்பெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. அப்போ செக் பண்ணியிருக்கலாம்ல. 9:20 அப்படி அந்த சாம்பிள் வந்தாங்களே. இன்னைக்கு மேம் செக் சாம்பிள் வந்துட்டு தான் மேம் போனேன். நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? எஸ் மேம். அவர் வந்தாரு, இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. எப்படி நான் இது மேம் பண்றது? இல்ல மேம், நான் செக் பண்ணேன் மேம், வரல மேம். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு தான் மேம். சரி, அந்த ரெக்கார்டிங் பாத்தீங்களா? நேத்து கிளாஸோட ரெக்கார்டிங். இல்ல மேம், இப்பதான் மேம் வரேன் கிளாஸ் ரூம். சரி, நேற்று எடுத்து நான் உங்களுக்காக திருப்பி ஒன்று நாட்டி வந்து ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டு கிளாஸ் எடுக்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நம்ம 9 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? எக்ஸாம்பிளும் கேட்டு இருந்த பாருங்க, சோடா கேஸ் அதெல்லாம் கேட்டு இருந்தல உங்களுக்கு அந்த 9 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ல. ஹலோ. எஸ் மேம். எஸ் மேம். அதை பற்றி தான் நேற்று எடுத்தேன். அதில் வந்து உங்களுக்கு வந்து கேஸ் லிக்விடுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தோம்? கேஸ் லிக்விடுக்கு சொல்யூட்டு. ஹலோ. எஸ் மேம். இது ஞாபகம் இருக்கா? சொல்யூட்டு. எஸ் மேம். சொல்யூட். சொல்யூட்டு சால்வெண்ட் இல்லையா? இதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தோம்? சோடா. ஞாபகம் இருக்காமா? அடுத்தது லிக்விடுக்கு என்ன கொடுத்தோம்? ஆல்கஹால் இன் வாட்டர். அடுத்தது கேஸ் இன் லிக்விடுக்கு வந்து சோடா கொடுத்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாலிட் இன் லிக்விட். இதுக்கு வந்து சால்ட் இன் வாட்டர் இல்லையா? இந்த 3 தான் நம்ம வந்து மெயினா எடுத்துக்கிட்டோம். எதுனா ஏன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்காகவே இது மட்டும் வந்து மெயினா எடுத்து பார்த்தோம். லிக்விட்லாம் நிறைய வந்து லிக்விட் ஐட்டமா தான் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அதுக்காக இந்த சாலிட் லிக்விட் வந்து சால்ட் இன் வாட்டர். ஸோ இதை பத்தி தான் நம்ம வந்து ஸ்டடி பண்ணோம் நேற்று. இதுல வந்து இதோட ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து லிக்விட் பார்க்கணும். அப்போ இருக்க சாம்பிள் வர மாதிரி பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணிடுறேன். பார்க்க சாம்பிள் வராங்களான்ட்டு. லிக்விட் பார்த்தீங்கன்னா ரெண்டும் லிக்விட்னா என்ன சொல்லலாம் நம்ம? ஆல்கஹால் இன் வாட்டர் இல்லையா? இதுல இந்த ஆல்கஹால் இன் வாட்டர் வந்து கம்ப்ளீட்லி சால்பிள். ஆல்கலின் இது வந்து கம்ப்ளீட்லி சாலிபிள். அது பார்த்தீங்கன்னா வந்து பார்ஷியலி மிசிபிள். ஸோ வந்து என்னென்ன இருக்கும்னா இதுல லிக்விட்ல 3 வேஸ் இருக்கு இல்லையா? சம்டைம்ஸ் வந்து போட்ட நம்ம 2 லிக்விட் வந்து கம்ப்ளீட்லி வந்து சாலிபிள் ஆயிடும். இது எக்ஸாம்பிள் நம்ம ஆல்கலின் வாட்டர் பார்த்துருக்கோம். ஸோ வந்து கம்ப்ளீட்லி சாலிபிள், பார்ஷியல் சாலிபிள். பார்ஷியல்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டரும் ஃபீனால் இருக்கு இல்லையா? வாட்டரும் ஃபெனால் இருக்கு இல்லையா? அது ரெண்டும் வந்து கொஞ்சம் ஓரளவு தான் வந்து டிசால்வ் ஆகும். அது வந்து பார்ஷியல் சால்பிளுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இம்மிசிபிள்னா அது கம்ப்ளீட்டா வந்து சாலிபிளே ஆகாது இல்லையா? அதை வந்து இம்மிசிபிள் சொல்லும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா வாட்டரும் பென்சின் அந்த ரெக்கார்ட் பாருங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு சும்மா ரீகால் தான். இது வாட்டர் அண்ட் வந்து பென்சின் வந்து ரெண்டுமே வந்து மிக்ஸே ஆகாது. இதெல்லாம் வந்து லிக்விடுடைய இது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லிக்விட் வந்து சீக்கிரமா சாலிபிள் ஆகணும்னா நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா சாலிபிலிட்டி வந்து சீக்கிரமா வந்து சாலிபிள் ஆகும். இது ஜென்ரல் கேஸ். இப்போ நம்ம வந்து
கேஸ் இன் லிக்விட் தான் வந்து நிறைய நிறைய பத்தி படிக்கப்படும். எதுக்கு கேஸ் இன் லிக்விட் பத்தி நிறைய படிக்கணும்னா, இப்போ வந்து கவர்மெண்ட் சொல்றாங்க இல்லையா, ஃபேக்ட்ரிஸ்க்கெல்லாம் வந்து வார்னிங் குடுக்குறாங்க. நீங்க வந்து ஹாட் வாட்டர் ஃபேக்ட்ரியுடைய ஹாட் வாட்டர் வந்து ரிவர்ல கலக்கக்கூடாதுன்றாங்க. ஏன் அது மாரி சொல்றாங்கன்னா, ஹாட் வாட்டர் தண்ணீல கலந்த உடனே, ஏன் அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து எந்த கேஸ்ல வந்து பிரீத் பண்றாங்கம்மா? அக்வாட்டிக் அனிமல்ஸு. ஹலோ? மேம் அக்வாட்டிக் அனிமல்ஸ்னா தெரியல என்னம்மா? மேம். அக்வாட்டிக் அனிமல்ஸ்னா அக்வாட்டிக் என்ன? அனிமல்ஸ்னா சீல வாழ்றது மேம். சீல வாழுற வாட்டர்ல. ஃபிஷ். ஆமா, ஃபிஷ்ஷு, ஸ்னெயில் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அது எப்படி பிரீத் ஆகுது? யூசிங் வந்து ஆக்ஸிஜன். அந்த வாட்டர்ல இருக்கிற ஆக்ஸிஜனை யூஸ் பண்ணி, அது வந்து சர்வே பண்ணுது இல்லையா? இப்போ நம்ம வந்து ஹாட் வாட்டர் வந்து அந்த தண்ணிக்குள்ள போட்ட உடனே, அந்த ஆக்ஸிஜன் எல்லாம் என்ன ஆகும்னா, உடனே வந்து எக்ஸ்பெல் ஆயிடும். ஸோ, அதனால அப்ப அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் வந்து இறந்துடும் இல்லையா? அதுக்காக தான் அந்த ஹாட் வாட்டர் வந்து உள்ள போடக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு எக்ஸாம்பிள் இது கூட பார்த்துக்கலாம். இது சோடா இருக்கு இல்லையா? சோடாவ வந்து என்ன பண்றீங்க, ஒரு கோல்டு ஐஸ் கியூப்ஸ் இருக்கிற இடத்துல வந்து சோடாவ வைக்கிறீங்க. வச்சுட்டு, அத வந்து ஓப்பன் பண்ணிட்டு, உடனே ஒரு வந்து இது வந்து பலூன் வந்து வைக்கிறீங்க. பார்க்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பலூன் வந்து அப்படியே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதே சோடாவ வந்து நீங்க ஒரு ஹாட் வாட்டர் இருக்கு இல்லையா? ஹாட் வாட்டர்ல வந்து வச்சு, அத வந்து பலூன வந்து இது பண்ணீங்கன்னா பார்த்தா பெருசாகுது பலூன். ஸோ எப்படின்னா, அந்த ஹாட் வாட்டர்லேருந்து உள்ள வந்து உங்களுக்கு என்ன கேஸ் இருக்கும் சோடால? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்கும் இல்லையா? அது என்ன ஆகும்னா, வெளில உடனே வந்து இந்த கோல்டு வாட்டர்ல ஸ்லோவா தான் வந்து வெளில வரும். அதனால வந்து பலூன் கூட வந்து ஸ்லோவா வந்து ஓப்பன் ஆகுது. சின்னதா ஓப்பன் ஆகுது. அதே நம்ம வந்து ஹாட் வாட்டர்ல வைக்கும்போது, உடனே அதுல சோடால இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபாஸ்ட்டா வந்து ஃபாஸ்ட்டா வெளில வந்து அந்த பலூன வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுது. ஸோ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, ஹாட் அ ஹாட் வாட்டர்ல கேஸஸ் எல்லாம் வந்து உடனே வந்து வெளில போகும். அப்டின்ட்டு இந்த கான்செப்ட் நம்ம வந்து ஈஸியா வந்து புரிஞ்சுக்கலாம். அந்த இது கேஸ் இன் லிக்விட்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது மாரியெல்லாம் வந்து அ இதுல ஸோ கேஸ் இன் வந்து லிக்விட். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து சோடாலலாம் வந்து ஃபில் பண்ணும்போது என்ன பண்றாங்க, பிரஷர் குடுக்குறாங்க இல்லையா? எதுக்கு குடுக்குறாங்க? அந்த கேஸ் வந்து உடனே வந்து சால்யுபிள் ஆகணும். அப்போ இன்கிரீஸ் ஆஃப் பிரஷர் இன்கிரீசஸ் தி சால்யுபிலிட்டி. இப்ப நம்ம வந்து டெம்பரேச்சர் இன்கிரீஸ் பண்ணணும்னா, என்ன ஆகும்? கேஸஸ் எல்லாம் வந்து வெளில போகுது இல்லையா? அடுத்தது. ஸோ வந்து 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ்லயோ டீட்டெயில்ல கேட்கும். 3 ஃபேக்டர்ஸ் என்னென்னன்னா, சால்யுபிள் ஆகணும்னா நேச்சர் ஆஃப் தி சொல்யூட் அண்ட் தி சால்வெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் ஆஃப் பிரஷர். அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இது உங்களுக்கு தெரியும். நேச்சர் ஆஃப் தி சொல்யூட்னா எல்லா கேஸஸும் வந்து சால்யுபிள் ஆகாது. எது வந்து வ த வாட்டர்ல இருந்து ஈஸியா சால்யுபிள் ஆகும்னா, கார்பன் டை ஆக்சைடு, அம்மோனியா கேஸு, HCl இதெல்லாம் வந்து ஹைலி சால்யுபிள். இதெல்லாம் வந்து இந்த கேஸ் எல்லாம் வந்து ஹைலி சால்யுபிள். ஸோ நம்ம வந்து சால்யுபிலிட்டி ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது, இந்த கேஸஸ் இந்த இந்த கேஸஸா அதுக்காக தான் நம்ம வந்து சோடாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அம்மோனியா கேஸ் எல்லாம் எடுக்கலன்னா, வேற கேஸ் ஏன் ஆக்ஸிஜன், நைட்ரஜன் அது மாரி கேஸ்லாம் எடுக்கலன்னா, கார்பன் டை ஆக்சைடு வந்து உடனே வந்து வாட்டர்ல சால்யுபிள் ஆகும். ஸோ அதுக்காக அது எடுத்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி வந்து ஆக்ஸிஜன், நைட்ரஜன்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்பேரிங்லி சால்யுபிள். ஸோ உடனே வந்து சால்யுபிள் ஆகாது. ஸ்லோவா தான் வந்து சால்யுபிள் ஆகும். இது வந்து என்னன்னா, நேச்சர் ஆஃப் தி சொல்யூட் ஆர் தி சால்வெண்ட். இதோடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா? அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. அடுத்து எஃபெக்ட் ஆஃப் பிரஷர். அதாவது எஃபெக்ட் ஆஃப் பிரஷர்க்கு என்ன சொல்லலாம்னா, பிரஷர் இன்கிரீஸ் பண்ணோம்னா, இன்கிரீஸ் ஆஃப் பிரஷர் இன்கிரீசஸ் தி சால்யுபிலிட்டி. நம்ம சோடாவே எடுத்துக்கலாம் இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க, உள்ள கேஸ் போட்டோனே உடனே என்ன பண்றாங்க, குளோஸ் பண்ணிடுறாங்க. உடனே வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து சால்யுபிள் ஆக்கணும் அப்படின்ட்டு. ஸோ எஃபெக்ட் ஆஃப் பிரஷர் வந்து இன்கிரீசஸ் தி சால்யுபிலிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ இன்கிரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் என்ன பண்ணும்னா, அந்த கேஸஸ் எல்லாம் வந்து வெளில எக்ஸ்பேண்ட் பண்ணிடுது இல்லையா? அதுவும் நம்ம இது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னியோட கிளாஸஸ் பார்க்கலாம். வரல இல்ல இவரு ஹலோ? எஸ் மேம்.
மரியம். இப்ப நம்ம வந்து இன்னியோட கிளாஸ் பார்த்தீங்க. இன்னியோட கிளாஸ் ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து இப்ப நான் நடத்த போறது தான் வந்து மெயின். இதுல தான் வந்து பெரிய பெரிய அம்சம்லாம் வருது. கொஞ்சம் கவனமா இது பண்ணிக்கங்க. ஓகே? ஓகே மேம். ஓகே. இங்க பாருங்க. காலிகேட்டிவ் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டீஸ். இது வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் வந்து சாப்டர். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டீஸ் அப்டின்னா என்னன்னா, உங்களுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் வந்து டே டு டே லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. எதுக்கு? நான் இப்ப அது வந்து நம்ம கீழ வந்து படிப்போம். இத பத்தி வந்து முதல்ல வந்து யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் படிக்க ஆரம்பிச்சாங்க? இங்க பாருங்க. காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டீஸ் இல்லன்னா யார் வந்து ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ரவுலட்ஸ். ரவுலட்ஸ் வந்து ரவோல்ட்ஸ். ரவோல்ட்ஸ் லா. இவர் தான் வந்து என்ன படிச்சாருன்னா, அ சொல்யூஷனுடைய ஸ்டடீஸ் படிச்சாரு. பியூர் சால்வெண்ட் ஸ்டடீஸ் படிச்சாரு. பார்த்தீங்கன்னா, பியூர் சால்வெண்ட்டானது வெறும் வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்காரு இவர். எடுத்துட்டு சால்வெண்ட்னா என்னம்மா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சால்வெண்ட்க்கு. சால்வெண்ட்க்கு எக்ஸாம்பிள் ஒண்ணு மேம் சொல்லுங்க. வாட்டர். வாட்டர் இல்லையா? வாட்டர் இப்போ மேம். ஆமா. வாட்டர் வந்து யூசுவலா அப்படியே இருக்குமா? நம்ம வச்சுட்டு போன வாட்டர் அப்படியே தான் இருக்குமா? என்ன ஆகும் வாட்டரு? எவாப்ரேட் ஆகுமா? இல்ல அப்படியே இருக்குமா வாட்டரு? ஹீட் பண்ணனா எவாப்ரேட் கூட ஆகும் மேம். எவாப்ரேட் ஆகும். யூசுவலா வந்து என்ன ஆகும்னா, வாட்டர் வெப்பத்த வந்து இப்படி இப்படி வந்து எவாப்ரேட் ஆயிட்டே இருக்கும் இல்லையா? இப்ப நான் வந்து இப்போ எவாப்ரேட் ஆகும்போது, இது ஒரு க்ளோஸ் கண்டெய்னர் வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க வந்து என்ன ஆகும்? வேப்பர்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்? வேப்பர்ஸ் இருக்கும். இங்க இந்த பக்கம்லாம் ஃபுல்லா வந்து வேப்பர்ஸ் தான் இருக்கும். க்ளோஸ் கண்டெய்னர் என்ன இருக்கும்? அந்த வாட்டருடைய வேப்பர்ஸ் இருக்கும். இது வந்து வாட்டரு. இது இருக்கிறது வந்து வேப்பர்ஸ். பிரஷர் எப்படி கிரியேட் ஆகுதும்மா? யூசுவலா பிரஷர் ஒரு கண்டெய்னர்ல எப்படி கிரியேட் ஆகுது? ஒரு கண்டெய்னர்ல பிரஷர் எப்படி கிரியேட் ஆகுது? கைனடிக் தியரில என்ன சொல்றேன்னா, இந்த மாலிக்யூல்ஸ் வந்து இந்த மாலிக்யூல்ஸ் வந்து இந்த வால ஹிட் பண்ணும்போதும், இல்லன்னா ஒண்ணுக்கு ஒரு மாலிக்யூல்ஸ் வந்து கொலைட் பண்ணும்போதும், இப்போ கேஸ் மாலிக்யூல்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்காது இல்லையா? இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகும் இல்லையா? அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு மாலிக்யூல்ஸ் வந்து கொலைட் ஆகும்போதும், இந்த வாலோட வந்து ஹிட் பண்ணும்போது பிரஷர் வந்து கிரியேட் ஆகுது. இப்போ இந்த வேப்பர் மாலிக்யூல்ஸ்க்கு வந்து என்ன இருக்கும்? பிரஷர் இருக்குமா? இருக்காதா? இருக்குமா? இருக்காதாம்மா? இருக்கும் மேம். இருக்கும். எப்படி இருக்கும் மேம். வரும்? எப்படி இருக்கும் அந்த பிரஷரு? எப்படி ஃபார்ம் ஆச்சு அந்த பிரஷரு? இந்த வேப்பர் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணும்? இந்த கொள்ளாயிரம் வால வந்து ஆயிடும். ஆமா. ஆ. ஒருத்தர் ஒரு ஏன்னா கேஸ் மாலிக்யூல் ஒரு இடத்துல இருக்காது இல்லையா? ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து ஹிட் பண்ணிட்டு, இங்க போய் ஹிட் பண்ணும். வால போய் ஹிட் பண்ணும். அப்ப பக்கத்துல இருக்கிற மாலிக்யூலோட வந்து கொலைட் பண்ணி பிரஷர கிரியேட் பண்ணும். ஸோ இங்க வந்து வேப்பர் பிரஷர் வந்து கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, வேப்பர் பிரஷர் வந்து கிரியேட் ஆகுது. புரியுதுங்களா? இப்போ இது வந்து வெறும் இது வந்து பியூர் வந்து சால்வெண்ட். ஸோ இத வச்சு படிச்சாரு. முதல்ல வந்து ஒரு பியூர் சால்வெண்ட்ட வந்து எடுத்துட்டு, அதுடைய வேப்பர் பிரஷர நோட் பண்ணாரு. அதுக்கு வந்து என்ன குடுத்தாருன்னா, பிஏ, பிஏஓ அப்டின்னாரு. பிஏன்னா என்னது? யூசுவலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்து எப்பவுமே சால்வெண்ட். பி வந்து சொல்யூட். இப்போ பிஏ வந்து பியூர் சால்வெண்ட். இதே அடுத்தது என்ன பண்ணாருன்னா, சரி அடுத்து இன்னொரு கண்டெய்னர் எடுத்தாரு. 2ம் வந்து மிஸ்சிபிள் லிக்விட் அப்டின்னா என்னது? மிஸ்சிபிள் லிக்விட்னா என்னம்மா? மிஸ்சிபிள் லிக்விட்னா என்ன? ஹலோ? மேம் சொல்யூபல் அப்படியே ஆயிடும். வெரி குட். ஸோ வந்து 2மே வந்து சால்யுபிள் ஆகுது. இப்போ ஆல்கஹால் இன் வாட்டர் அது மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே மாரி நான் வந்து க்ளோஸ் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இது வந்து 2 வந்து
ரெண்டு லிக்விட் எடுத்திருக்கு. இதுல வந்து எத்தனை இருக்கு? 2 லிக்விட். 2 லிக்விட்ஸ் ஆர் மிசிபிள். ரெண்டுமே வந்து மிசிபிள். அப்போ மேல இருக்க வேப்பர்ஸ் எதோட வேப்பர்ஸ் இருக்கும்? லிக்விட் ஏ, லிக்விட் பி. மேல இருக்க வேப்பர்ஸ் எதோடது இருக்கும்? எதோட வேப்பர்ஸ்மா இருக்கும் அது? கலர் कैसे பண்ணும்? மேல மேல என்னோட வேப்பர்ஸ் இருக்கும்? ஒரு லிக்விட் வேப்பர் இருக்குமா? 2 லிக்விட் வேப்பர்ஸ் இருக்குமாமா? ஹலோ? மேம் 2 ரெண் லிக்விட் வேப்பர்ஸ். 2 லிக்விடுடைய வேப்பர்ஸ் இருக்கும். 2மே நம்ம வந்து வோலடைல் அப்படின்றோம். வோலடைல்னா அப்படின்னா என்னன்னா, வோலடைல்னா என்னம்மா? வோலடைல் லிக்விட்ஸ் அப்படின்னா மீனிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வேர்டு? வோலடைல் லிக்விட்ஸ் அப்படின்னா என்னன்னா? ஆ? இல்ல மேம். வோலடைல் வோலடைல்னா வேப்பரைஸ் ஆகுறது. இப்ப பாரு நம்ம சானிடைசர் வந்து ஹேண்டுக்கு போடுறோம் இல்லையா? உடனே என்ன ஆகுறது? வேப்பரைஸ் ஆயிடுது. இல்ல இருக்குது அப்படியே தண்ணியா இருக்கா கையில? இல்ல இல்லையா? ஸோ உடனே வந்து வேப்பரைஸ் ஆகுது. ஸோ அது ஈஸிலி வந்து எவாப்ரேட் ஆகுறது தான் வந்து வோலடைல் லிக்விட். இந்த வேர்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஈஸிலி எவாப்ரேட் ஆகுறது. வோலடைல் லிக்விட்னா என்னன்னா, ஈஸிலி எவாப்ரேட் ஆகும். இப்போ மேல வந்து நான் எடுத்திருக்கிறது 2 லிக்விடும் வந்து எவாப்ரேட் ஆகுற லிக்விட். அப்போ அதுல வேப்பர்ஸ் எப்படி? இப்ப யாரோட வேப்பர்ஸ் இருக்கும் இதோட இங்க மேல? வேப்பர்ஸ் ஆஃப் எதோட வேப்பர்ஸ் இப்ப மேல இருக்கும்? வேப்பர்ஸ் ஆஃப் லிக்விட் ஏ அண்ட் பி மேம். வெரி குட். வேப்பர்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ 2 வேப்பர்ஸும் இருக்கும். ஏன்னா நம்ம 2மே எடுத்தது என்னது? வோலடைல் எவாப்ரேட் ஆகுற லிக்விடா இருக்கு. அப்போ இதுல 2 வேப்பர்ஸ் வந்து ஏ அண்ட் பி உடைய வேப்பர்ஸ் இருக்கு. இப்போ இத வந்து ரவுலட்ஸ் வந்து ஸ்டடி பண்ணி, அவர் வந்து ஒரு லாவ வந்து ஃப்ரேம் பண்றாரு. எப்படி என்ன இது வந்து இது ஒரு டைப் படிச்சாரா? அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. அது என்ன லா குடுக்குறாருன்னா, பார்ஷியல் பிரஷர். பார்ஷியல் பிரஷர்னா அந்த லிக்விட் வந்து தனியா இருக்கும்போது அதுக்குன்ட்டு வந்து பிரஷர் இருக்கும் இல்லையா? இப்ப 2ம் மிக்ஸ் பண்ணது. அந்த பார்ஷியல் பிரஷர் வந்து பிஏ வந்து ஏன்னா என்னது? ஒரு லிக்விடுடையது. பார்ஷியல் பிரஷர் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டூ எக்ஸ் ஏ. எக்ஸ் எங்க யூஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? எக்ஸ் லெட்டர். அந்த கான்சன்ட்ரேஷன் டெர்ம்ல எக்ஸ் எங்க யூஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? எக்ஸ் எங்கம்மா யூஸ் பண்ணோம்? ஹலோ? ஹலோ? எஸ் மேம். எங்க எக்ஸ் யூஸ் பண்ணது ஞாபகம் இருக்கா? மொலாலிட்டி, மொலாரிட்டி, மோல் ஃபிராக்ஷன் எந்த இடத்துல யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா பாருங்க? மொலாலிட்டி, மாஸ் பெர்சன்டேஜ் எதுக்கு யூஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? எக்ஸ்ஏ, எக்ஸ்ன்ட்டு. எக்ஸ் வந்து மோல் ஃபிராக்ஷன். ஸோ இவரோட ரவுலட்ஸ்ல எப்படி என்ன எக்ஸ்பிளைன் சொல்றாருன்னா, தட் ஃபார் எ சொல்யூஷன் ஆஃப் volatile liquid, the partial vapor pressure of each liquid in a solution is directly proportional to its இதுக்கு வந்து என்னது? மோல் ஃபிராக்ஷன். இதோட என்னது இது? மோல் ஃபிராக்ஷன். ஞாபகம் இருக்கா மோல் ஃபிராக்ஷனு? NA பை இது எஸ் ஞாபகம் மேம். இது சொல்லுங்க பாப்போம். XA என்னது? NA பை NA பிளஸ் NB. அதே மாதிரி XB சம்ஸ் எல்லாம் போட்டோமே. NB பை NB பை இதுதான் கொஞ்சம் இந்த இந்த லெசன் தான் வந்து கொஞ்சம் நிறைய சம்ஸ் வரும் உங்களுக்கு. ஏன்னா சம்ஸ் ரொம்ப ஈஸி. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா ஒண்ணும் இல்ல. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, இது மாரி வந்து 2 விசிபிள் லிக்விட் எடுத்திருக்கேன். ஒரு கண்டெய்னர் க்ளோஸ் கண்டெய்னர் வைக்கும்போது, அதுல வேப்பர் இப்ப வந்து வேப்பர் பிரஷர் வந்து மேல வேப்பர்ஸ் இருக்கும். அப்போ ஏ அண்ட் பி உடைய வேப்பர்ஸ் ஏன்னா 2மே நான் என்ன எடுத்திருக்கேன்? வோலடைல் லிக்விட்ஸா எடுத்திருக்கேன். அப்போ வோலடைல்னா என்னது? எவாப்பரேட் ஆகுற லிக்விட்ஸ். இப்போ மேல வந்து என்னது? அந்த மாலிக்யூல்ஸ் அந்த 2 ஏ அண்ட் பி உடைய வேப்பர்ஸ் எல்லாம் வந்து மேல வந்திருக்கும். ஸோ அதுடைய வேப்பர் பிரஷர் வந்து 2 மேல இருக்கிறது வந்து வேப்பர் பிரஷர் ஆஃப் ஏ அண்ட் பி இருக்கும். இப்போ பிஏ என்னன்னா பார்ஷியல் பிரஷர். இது என்னன்னா பார்ஷியல் பிரஷர். இங்க பாருங்க. இது வந்து பிஏ இது வந்து நம்ம எப்பவுமே வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி வேண்டாம்னா ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அதுதான் வந்து P0A. P0A
இன்டு XA. இதான் வந்து இது வந்து அவர் எப்படி பண்ணதெல்லாம் நம்மளுக்கு இது எக்ஸ்பெரிமெண்ட் இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவர் வந்து இந்த லா கொடுத்துருக்காரு. இந்த லா என்ன சொல்றாருன்னா பார்ஷியல் தட் இஸ் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் இது ஏன்னு ஒரு லிக்விட் ஏ வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் தட் வந்து லிக்விட் அப்படின்னு. இப்போ பிக்கு எப்படி எழுதுவீங்க அதே மாதிரி பிபி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு XB. அதே மாதிரி நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி வந்து ரிமூவ் பண்ணோம்னா ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும். அதான் வந்து P0B அது XB. ஸோ இதான் இதை வந்து இது ரெண்டுமே வந்து ஒரு ரெண்டு மிசிபிள் லிக்விட் இருக்கும்போது இதுதான் ஃபார்முலா. PA வந்து என்னது பார்ஷியல் ப்ரெஷர். P0 என்ன சொன்னேன் நான் P0 என்ன சொன்னேன் பியூர் சால்வெண்ட். அந்த காம்பவுண்ட் வந்து பியூரா இருக்கும்போது அதோடைய வேப்பர் ப்ரெஷர் இருக்கு இல்லையா அது P0. ஸோ இதுதான் வந்து அவர் கொடுத்த வந்து கான்செப்ட். இது ஒரு டைப் ஆஃப் வந்து ரவுலட்ஸ் லாவோட என்ன சார் ரவுலட்ஸ் வந்து பார்ஷியல் ப்ரெஷர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். உங்க புக்ல இருக்கும் பேஜ் நம்பர் வந்து ரவுலட்ஸ் லாவுடைய ஃபார்ம் வந்து பேஜ் நம்பர் 243ல இருக்கும். ரவுலட்ஸ் லா வந்து பேஜ் நம்பர் 243ல இருக்கும். அசைன்மெண்ட் நான் கொடுக்கறப்ப அதை கொஞ்சம் எழுதிக்கணும். 243ல ரவுலட்ஸ் லா வந்து அப்படியே படிச்சுக்கணும். உங்களுக்கு 2 மார்க்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ரவுலட்ஸ் லாவோட இது வந்து ஒன் டைப். இது என்ன அடுத்தது என்ன பண்றாரு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன பண்றாருன்னா இதே மாதிரி ஒரு கண்டெய்னர்ல ஒரு சால்வெண்ட் எடுக்கிறாரு. அதாவது வாட்டர் எடுத்துக்கிறாரு. இங்க ஒரு கண்டிஷன் இங்க என்ன சரியா? ஹலோ எஸ் மேம். சாமுவேல் வந்துட்டாரா? சாமுவேல் ஏன்பா லேட்டு? வெளியில இருக்கேன் நான். சரி அப்படியே இன்னைக்கு லீவ் எடுக்கலாம்னு நினைச்சேன். சரி அப்புறம் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே ஜாயின் கொஞ்சம் லிசன் இல்லப்பா பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே கவனிச்சிங்க இல்லப்பா இந்த சாப்டர் கொஞ்சம் கண்டினியூஷனா அதான் இருந்தாதான்ப்பா கொஞ்சம் புரியும். அது கொஞ்சம் வந்துடுங்க என்ன இப்ப இது வந்து சரிங்க. ரெக்கார்டிங்காவது பாத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். நேற்று நீங்க வந்தீங்க இல்லையா சரி இப்ப மரியம் வரல. So அவங்களுக்கு நான் ரீகால் பண்ணிட்டு தான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்னும் இல்லை எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா இப்போ இது வந்து ரவுலட்ஸ்லா அது வந்து ரவுலட்ஸ்லா வந்து இவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. என்னன்னா ஒரு கண்டெய்னர்ல வாட்டர் மட்டும் எடுத்துக்கிறார். வாட்டர் எடுத்துட்டு அதுலயே பார்த்தோன்னா அந்த வாட்டருக்கு மேல லிக்விடுக்கு மேல வந்து வேப்பர்ஸ் இருக்கும். யூஸ்வலா வந்து ஒரு சால்வெண்ட் அதுல வேப்பர்ஸ் எப்பவும் இருக்கும் இல்லையா அந்த வேப்பர்ஸ் வந்து வெளியில இருக்கு. அந்த வேப்பர் ப்ரெஷர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணார். அது வந்து என்ன பண்ணார் PA0 அப்படின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டார். அடுத்தது வந்து ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது. ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணார்னா ரெண்டு லிக்விட் எடுத்துக்கிட்டார் A and B. ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகுற லிக்விட். அதான் எக்ஸாம்பிள் நம்ம இது எடுத்துக்கலாம் ஆல்கால் இன் வாட்டர் இருக்கு இல்லையா அது எடுத்துக்கலாம். ஆல்கால் இன் வாட்டருக்கு ரெண்டுமே வந்து என்ன ஆகும் சாலிபிள் ஆகும். இது மாதிரி வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு இப்போ மேலே இருக்க வேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து அவர் எடுத்திருக்க லிக்விட் வந்து என்ன ஆகும்னா ஓலட்டைல்னா வந்து ரெண்டுமே வேப்பரைஸ் ஆகும். சானிடைசர் இருக்கு இல்லையா இப்போ சானிடைசர் நம்ம கையில போடும்போது கொஞ்ச நேரத்துல எவாப்ரேட் ஆகுது. அந்த லிக்விட் மாதிரி எடுத்துக்கோங்களேன். அதுல மேல வந்து வேப்பர்ஸ் இருக்கு. இப்போ மேல இருக்கிற வேப்பர்ஸ் வந்து என்னது ரெண்டு வேப்பர்ஸ் தான் ரெண்டு லிக்விட் வேப்பர்ஸ். ஸோ இது மாதிரி ஸ்டடி பண்ணி இவர் வந்து ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா PA பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் ஏ இருக்கு இல்லையா அதுடைய டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மோல் ஃபிராக்ஷன். மோல் ஃபிராக்ஷன் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. மோல் ஃபிராக்ஷன்னா என்ன XA மோல் ஃபிராக்ஷன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அது மாதிரி இது படிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி நம்ம ரிமூவ் ஈக்குவல் டு போட்டோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பியூர் சால்வெண்ட் அந்த அதே நம்ம எடுத்திருக்க லிக்விட் வந்து தனியா இருக்கும்போது அதுல வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிப்போம் இல்லையா அது வந்து PA0 XA. அதே மாதிரி பி லிக்விடுக்கு அதே மாதிரி வந்து கான்செப்ட் எடுத்து கொடுத்துறான். இப்போ தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்றோம்னா லிக்விட் எடுத்திருக்காரு ஒரு சொல்யூஷன் எடுத்திருக்காரு. அதுல வந்து சால்வெண்ட்டும் சொல்யூட் இல்லையா யூஸ்வலா ரெண்டு தானே இருக்கும் சொல்யூஷன்னாவே என்னப்பா இருக்கும் சொல்யூஷன்ல சால்வெண்ட்டும் இருக்கும் சொல்யூட்டும் இருக்கும். சொல்லிட்டு இந்த சால்வெண்ட் வந்து இது வந்து ஓலட்டைல்னா என்னது எவாப்ரேட் ஆகுற பொருள். ஆனா சொல்யூட் வந்து நான் ஓலட்டைல்னா வந்து எவாப்ரேட் ஆகாது. இது அப்படியே தான் தங்கி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி எடுத்துக்கங்க. உப்பு தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா வாட்டர் மட்டும் தான் வந்து எவாப்ரேட் ஆகும். சால்ட் வந்து அப்படியே நிற்கும் இல்லையா அது ஒரு சால்ட் வாட்டர் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு சால்ட் வாட்டர் ஸோ என்னது ஓலட்டைல்னா என்னது வேப்பரைஸ் ஆகிடும். அது வந்து எவாப்ரேட் ஆகும்.
இந்த கண்டிஷன் முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்தது என்னது, வெறும் வந்து லிக்விட் வெறும் பியூர் லிக்விடா எடுத்துட்டு அதோடைய வேப்பர் பிரஷர் ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. அடுத்தது 2ம் வந்து 2 லிக்விட் எடுத்துக்கிட்டாரு. 2 லிக்விட வந்து மிசிபிள் ஆகுற லிக்விடா எடுத்துக்கிட்டாரு. அடுத்து 3வது எடுக்குறாரு. என்னன்னா, ஒரு சால்வெண்ட், ஒரு சொல்யூட். அதுல வந்து என்ன கண்டிஷன் வச்சுக்கிறாருன்னா, 1 வந்து வோலடைல். அதாவது சால்வெண்ட் வந்து வோலடைலா இருக்கணும். சொல்யூட் வந்து நான் வோலடைலா இருக்கும். ஸோ அது மாரி இருக்கிற பொருள எடுத்துக்கிறேன். இப்போ இதுல வேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, எதுல வேப்பர்ஸ் மேல வரும்? ஒரு குளோஸ் கண்டெய்னர் எதுல வேப்பர்ஸ் வெளில வரும்? எதுல வேப்பர்ஸ் வரும்? சால்வெண்ட் வருமா? சொல்யூட் வருமா? மேம் ஹலோ? 2லுமே தான் வரும். மேம் சால்வ். இது சால்வெண்ட் மட்டும் தாம்மா வரும். ஏன் ஆ, சால்வெண்ட் மட்டும் வரும்? ஓகே மேம். ஏன்னா நம்ம எடுத்திருக்கிறது சொல்யூட் இருக்குல்ல. இப்ப சால்வெண்ட்டுடையது வந்து எனக்கு சால்வெண்ட்டுடைய வேப்பர்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. மேம் சால்வெண்ட்டுடைய 2மே வேப்பர்ஸ் மட்டும் மிசிபிள் ஆயிடுதுல்ல. மிசிபிள் ஆச்சுன்னா அப்போ 2த்தும் சேர்த்து தானே வரும் இல்லையா? மிசிபிள் அப்படி இல்ல. மிசிபிள் ப்ராப்பர்ட்டீஸ்னா எப்படியோ நம்ம வந்து லிக்விட் மிசிபிள் தான். மிசிபிள் லிக்விட் எடுத்திருக்கோம். ஆனா வந்து இப்ப நம்ம வந்து மிசிபிள் லிக்விட் பத்தி பேசல. இது வந்து வோலடைல் தான். வோலடைல் எது எவாப்பரேட் ஆகுறது, எது நான் எவாப்பரேட் ஆகல. இப்போ இதுல வேப்பர் பிரஷர் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த 2 லிக்விட்ல வந்து 2 லிக்விடும் வந்து எவாப்பரேட் ஆகுற லிக்விடா எடுத்தோம். அதான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஆல்கஹால் இன் வாட்டர். சானிடைசர் நம்ம கையில போட்டோனே என்ன ஆகுது? உடனே வந்து எவாப்பரேட் ஆயிடுது இல்லையா? அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ 2 லிக்விடும் வந்து வேப்பர் ஆகுற லிக்விடா எடுத்தோம். அதனால வந்து வேப்பர் பிரஷர் வந்து இருந்தது. 2 லிக்விட வேப்பர் பிரஷர் இருந்தது. இப்போ இப்போ இதோடைய வேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கு. பியூரா இருக்கும்போது இந்த வேப்பர்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, வெறும் சால்வெண்டோட வேப்பர்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஏன் வந்து சொல்யூட்டோட வேப்பர்ஸ் வரல? ஏன்பா சொல்யூட்டோட வேப்பர்ஸ் வரல? மேம் அது நான் வாலடைல் மேம். நான் வோலடைலா இருக்கு இல்லையா? அதனால இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேப்பர்ஸ் தான் வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு? கொஞ்சம் தான் வந்திருக்குன்னா, இந்த சொல்யூட் பார்ட்டிகிள்ஸ் இத வந்து சொல்யூட் பார்ட்டிகிள்ஸ் இது. இந்த சொல்யூட் பார்ட்டிகிள்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து வெளில வராம வந்து பிளாக் பண்ணிக்குது. மேல அந்த சர்ஃபேஸ் மேல கூட வந்து அந்த சொல்யூட் மாலிக்யூல்ஸ் வந்து அப்படியே என்ன பண்ணுதுன்னா, பிளாக் பண்ணிடுச்சு. பிளாக் பண்ணனால கொஞ்சம் மாலிக்யூல்ஸ் தான் வந்து வாட்டர் சால்வெண்ட்டுடைய மாலிக்யூல்ஸ் வந்து கொஞ்சம் தான் வந்து சால்வெண்ட் வேப்பர்ஸ் மட்டும் தான் வெளில வந்திருக்கு. அதுவும் வந்து கொஞ்சம் தான் வந்திருக்கு. ஸ்மால் லெஸ் தான் வந்து வந்திருக்கு. அப்போ வேப்பர் பிரஷர் அதிகமா இருக்குமா? கம்மியா இருக்குமா? கம்மியா இருக்குமா? அப்போ அதிகமா இருக்குமாமா? இப்போ பியூர் சால்வெண்ட்டா இருக்கும்போது வேப்பர் பிரஷர் வந்து நெறைய இருந்தது. இதோட வேப்பர் பிரஷர் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமா இருந்தது. பியூர் சால்வெண்ட்டா இருக்கும்போது P0A உடைய வேப்பர் பிரஷர் பார்த்தீங்கன்னா அதிகமா இருந்தது. ஏன்னா, வெறும் வந்து சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் தான் வந்தது இல்லையா? வெறும் நெறைய வந்து ஆ சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து வேப்பர்ஸா வெளில வந்ததுனால, PA வந்து அதிகமா இருந்தது. இப்போ இங்க வரும்போது, இந்த இடத்துக்கு கொஞ்சம் சொல்யூட் ஆட் பண்ணோனே, வேப்பர்ஸ் வந்து கம்மியாச்சு. அப்போ பிரஷர் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்குமா? கம்மியா இருக்குமா? லெஸ்ஸா தான் மேம். ஏன் லெஸ்ஸரா இருக்கு? சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் கொஞ்சம் தான் இருக்கு. இப்ப அதே வந்து இந்த பியூர் சால்வெண்ட்டா இருக்கும்போது உங்களுக்கு அதிகமா இருக்கு. இது இன்னும் நான் உங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஒரு 2 கண்டெய்னர் எடுத்துட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இதுல இது டெரிவேஷன் அதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு வெறும் வந்து வாட்டர் எடுத்திருக்கார். வெறும் சால்வெண்ட் மட்டும் எடுத்திருக்கார். இது பியூர் சால்வெண்ட். இது வந்து சொல்யூஷன். இப்ப கம்பேர் பண்றேன். இப்போ பியூர் சால்வெண்ட்டுடைய வேப்பர் பிரஷர் இருக்கு இல்லையா? அத வந்து எப்பவுமே சால்வெண்ட் வந்து ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ PA0. இப்போ இங்க சொல்யூஷன்ல உங்களுக்கு சொல்யூட்டும் இருக்கும், சால்வெண்ட்டும் இருக்கும். ஸோ இங்க வந்து சொல்யூஷன் இருக்கு. இப்போ ஃபுல்லா வந்து இங்க என்ன இருக்கு? ஃபுல்லா வந்து சால்வெண்ட்னால ஃபுல்லா வந்து நெறைய வந்து இது இந்த மாலிக்யூல்ஸ் சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து நெறைய இருக்கு. ஏன்னா வெறும் சால்வெண்ட் மட்டும் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள வந்து உங்களுக்கு இங்க பாருங்க. இதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு, இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, சொல்யூட் பார்ட்டிகிள்ஸ். இதுல வந்து சொல்யூட்டும் இருக்கு. இது சால்வெண்ட்டும் இருக்கு. ஸோ சால்வெண்ட் இருக்கு, சொல்யூட்டும் இருக்கு. இப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்?
இதுல வந்து எந்த பிளாக்கும் இல்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்து சாலிட் மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து வேப்பரைஸ் ஆகி நிறைய மாலிக்யூல்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க என்ன பண்ணுதுன்னா, இந்த சொல்யூட் மாலிக்யூல்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த சொல்யூட் மாலிக்யூல்ஸ் வந்து சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் வந்து வெளில வராத அளவுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா பிளாக் பண்ணிடுது. அதனால உங்களுக்கு வந்து இங்க நிறைய இருக்கு. இங்க பார்த்தா சும்மா வந்து உங்களுக்கு 2 கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதாமா இது? இங்க வந்து வேப்பர் பிரஷர் வந்து அதிகமா இருக்கு. ஸோ பிஏ உடைய அந்த வேப்பர் பிரஷர் வந்து வில் பி கிரேட்டர் தேன் பி சொல்யூஷன். பிஏ உடைய சொல்யூஷன் வந்து வில் பி இது அதிகமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நிறைய சால்வெண்ட் மாலிகூல்ஸ் எல்லாம் நிறைய வந்ததுனால வேப்பர் பிரஷர் அதிகமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சொல்யூஷன்ல சால்வெண்ட் மாலிகூல்ஸ் வந்து வெளில வராம இந்த சொல்யூட் மாலிகூல்ஸ் வந்து பிளாக் பண்ணனால கொஞ்சம் சால்வெண்ட் மாலிகூல்ஸ் மட்டும் தான் வர்றதுனால அதுல வேப்பர் பிரஷர் வந்து கம்மியா இருக்கு. அதாவது பிஏ வந்து என்னது வேப்பர் பிரஷர் ஆஃப் இங்க இருக்கிற சால்வெண்ட் இது லெஸ்ஸா இருக்கு. இதான் வந்து இதோட 3வது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது இதோட கான்செப்ட். இப்போ இதை வச்சு வந்து அவர் வந்து இன்னும் ஒரு டெரிவேஷன் பண்றாரு. எப்படி டெரிவேஷன் பண்றாரு பாருங்க. அந்த மிசிபிள் லிக்விட் பண்ணார் இல்லையா? என்ன சொன்னார்னா பார்ஷியல் ப்ரெஷர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்ட்டு அது அது அப்படியே முடிச்சுட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நான் வோலட்டைல் சொல்யூட்க்கு வந்து எப்படி அதுக்கு ஃபார்ம்ல என்ன சொல்றாருன்னா பிஏ இஸ் ஈக்குவல் டு அதான் ஃபார்ம்ல பிஏ தான் வந்து பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு PA0 XA. இப்போ நம்ம எதோட மட்டும் கன்சிடர் பண்ணோம்? ஏன்னா வந்து பிஏ மட்டும் எடுத்து ஏன்னா என்னது சால்வெண்ட். இங்க வந்து நம்மளுக்கு சொல்யூட்டே வெளில வரல இல்ல, அதனால நம்ம வந்து அந்த 2 இருக்கு. இங்க வந்து நம்ம 2 லிக்விடும் வந்து ஓலட்டைலா எடுத்தனால நம்ம இது மாதிரி 2 போட்டோம். ஏவும் ஓலட்டைல், பியும் ஓலட்டைல். அதனால 2த்துடைய வேப்பர் ப்ரெஷரும் இருக்கு. அதனால இது மாதிரி வந்து ஃபார்முலாவை டிரைவ் பண்ணும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வெறும் வந்து சொல்யூஷன்ல வெறும் சால்வெண்ட் மாலிகூல்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அதனால ஏ சொன்னாவே சால்வெண்ட் தான். புரியுதுங்களா? PA0 இஸ் ஈக்குவல் டு பிஏ வந்து பியூர் சால்வெண்டா இருக்கும்போது அதோட வேப்பர் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு XA. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்வலா வந்து இந்த ஃபார்முலா XA XB XAன்னா என்னமா? XAன்னா என்னது? சால்வெண்ட் Xன்னா என்ன அர்த்தம்? மோலாரிட்டியா மோல் ஃபிராக்ஷனா? மோல் ஃப்ராக்ஷன். வெரி குட். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ, காம்பனன்ட் ஏ, மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் பி இது வந்து ஜெனரல் ஃபார்முலா இருக்கு. இப்போ இந்த ஜெனரல் ஃபார்முலால இருந்து நம்ம XA வேணும்னா என்ன ஆகும்? 1 மைனஸ் XB. அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா? இந்த XA இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் பண்ணலாம். PA இஸ் ஈக்குவல் டு PA is equal to P क्या हलता है मुड़ा समीरा இப்போ XA இருக்க இடத்துல நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபார்ம்ல வந்து சப்ஸ்டியூட் பண்றேன். PA is equal to PA0 XAக்கு பதிலா நான் என்ன பண்றேன்? 1 மைனஸ் XB போட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த PA டிவைடட் பை P. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாதிரி டெரிவேஷன் சிம்பிள் தான். 1 மைனஸ் XB. அடுத்தது இது நான் என்ன பண்றேன்னா இந்த XB இந்த பக்கம் கொண்டு வந்துடும். அப்போ XB இஸ் ஈக்குவல் டு
xp is equal to இது வந்து இந்த பக்கம் 1 minus PA by PA0. இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா PA0 is equal to PA0 minus PA. So is equal to XB. ஸோ இதை வச்சு அவர் வந்து திருப்பி இன்னொன்று வந்து லா கொடுக்குறாரு. ரவுலர்ஸ்ல வந்து இன்னொன்று ரவோல்ஸ்ல வந்து இன்னொன்று கொடுக்குறாரு. ஏன்னா ரவோல்ஸ்ல வந்து என்னன்னா ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் பேப்பர் ப்ரெஷர். இதுதான் வந்து என்னது ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் பேப்பர் ப்ரெஷர். lowering of paper pressure. இங்க பாருமா, இது புரியுதாமா? இது மரியா Yes, ma'am. இங்க Yes, பாரு. ma'am. இது வந்து பி வந்து என்னது மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட். ரொம்ப ஈஸிடா இது. இப்ப இது வந்து திருப்பி பேஜ் நம்பர் வந்து உங்களுக்கு 245ல இன்னொன்னு அதே தான் லா இருக்கும். இதுக்கு ஏத்தபடி வந்து 245ல ரவோல்ட்ஸ் லா வந்து இன்னொன்னு இருக்கும். ஸோ 2 விதமா வந்து லா கொடுத்துருக்காரு. ஒண்ணு வந்து 2 லிக்விடும் வந்து மிசிபிளா இருக்கும்போது அதோடைய ஃபார்முலா இது ஒரு லா கொடுத்தாரு. இங்க ஒரு லா கொடுத்திருக்காரு. அது வந்து பேஜ் நம்பர் சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு. இந்த பேஜ் நம்பர்ல வந்து இந்த லா இருக்கு. எங்கன்னா இந்த பேஜ் நம்பர் 243ல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2 லா கொடுத்திருக்காரு. ஸோ 2 ஸ்டடி பண்ணும்போது 2 விதமான லா கொடுத்திருக்காரு. மிசிபிள் லிக்விட் எடுத்து பண்ணும்போது அதுக்கு ஒரு கொடுத்திருக்காரு. என்னன்னா பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மோல் ஃபிராக்ஷன் அப்படின்னு. ரெண்டாவது வந்து தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் இல்லையா. ஒன்று பியூர் சாலண்டோட வேப்பர் பார்த்தாரு, வேப்பர் ப்ரெஷர் பார்த்தாரு. அதோட இது பார்த்தீங்கன்னா ஹலோ Yes, ஹலோ ma'am. இது வந்து 245ல அகெயின் வந்து ரெண்டாவது ரவோல்ட்ஸ்லா வந்து இன்னொன்று லா கொடுத்துருக்காரு. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணி படிக்கும்போது என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் பியூர் சால்வெண்ட்டுடைய வேப்பர் ப்ரெஷர் ஃபைண்ட் அவுட் பண்ணார், இந்த PA0. அடுத்தது என்ன பண்ணா அதே சால்வெண்ட்ல கொஞ்சம் சொல்யூட் ஆட் பண்ணார். சொல்யூட் ஆட் பண்ணணும் அதில் வேப்பர் ப்ரெஷரை ஃபைண்ட் அவுட் பண்ணார். அதுக்கு வந்து என்ன கொடுத்தோன்னா PA. ஸோ இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது PA உடைய ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கு, வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. PA உடைய ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கு. எதனால அப்படின்ட்டு வந்து அதை ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது அந்த சொல்யூட் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த சால்வெண்ட் மாலிகுல் வந்து வேப்பரைஸ் ஆக வந்து விடாம அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அதை தடுத்து கொஞ்சம் தான் வந்து சால்வெண்ட் மாலிகுல்ஸ் வந்து வெளியில வருது. ஸோ கொஞ்சம் தான் வந்து சால்வெண்ட் மாலிகுல்ஸ் வந்து வெளியில வருது. சொல்யூட் மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே பிளாக் பண்ணிடுறதுனால கொஞ்சம் சால்வெண்ட் மாலிகுல்ஸ் வந்ததுனால அதுலேயே வேப்பர் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறமா அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக இந்த தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் எதை பற்றி படிக்க போகிறோம்னா வெறும் சால்வெண்ட் மட்டும் தான் படிக்க போகிறோம். அதனால இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறார் PA. வந்து ஏ லெட்டர் யூஸ் பண்ணாவே அது சால்வெண்ட்க்கு மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா. PA இஸ் ஈக்குவல் டு பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு P0ன்னா என்ன சொன்னேன், பியூர் சால்வெண்ட்டாக இருக்கும்போது அதோடைய வேப்பர் ப்ரெஷர், அடுத்தது அதுடைய மோல் ஃப்ராக்ஷன். எதுடையது சால்வெண்ட்டுடைய மோல் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து அவருடைய லா பிரகாரம் வந்து எடுத்த ஃபார்முலா. அடுத்தது என்ன பண்ணாருன்னா இந்த XAக்கு பதிலா இவர் வந்து என்ன பண்றாரு, இப்படி சப்ஸ்டியூட் பண்ணார். 1 மைனஸ் XBயா சப்ஸ்டியூட் பண்றார். சப்ஸ்டியூட் பண்ணிட்ட பிறகு அடுத்தது நம்ம இதை வந்து அப்படியே கீழே இறக்கிறார். PA டிவைடட் பை PA0 கீழே இறக்குறேன். இறக்கிட்டு இந்த 1 ரிமைனிங் என்ன இருக்கும் 1 மைனஸ் XB. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் XBயை மட்டும் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டு இதை வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போறாரு. கொண்டு போயிட்டு LCM எடுக்கிறேன். இது எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா வரும். இதுதான் வந்து இது அண்டர் வே. இப்போ என்ன சொல்றாருன்னா மோல் ஃப்ராக்ஷன் வந்து இஸ் ஈக்குவல் டு தி இந்த ரெண்டாவது தடவை வந்து இது என்ன சொல்ற இந்த ரவோல்ட்ஸ் வந்து இதுக்கு என்ன எப்படி ஃபார்முலா சொல்றாருன்னா the relative lowering of vapor pressure for a solution is equal to the mole fraction of the solute. So வந்து என்னன்னா
உங்களுக்கு ஸ்பீடா போறேன் நானு மரியம். இல்ல மேம் கரெக்டா தான் மேம் இருக்கேன். ம். இல்ல புரியலன்னா கொஞ்சம் சொல்லுங்க. நான் இன்னும் ஸ்லோவா இருந்தா ரொம்ப லேட்டா ஏன்னா நெறைய இருக்கு இந்த ஹெட்டிங்ஸ்ல. அதனால சார் வேற கொஞ்சம் சீக்கிரமா ஃபினிஷ் பண்ணு சொல்லின்னு இருக்கேன். அதுக்காக தான் கொஞ்சம் இது பண்றேன். பாருங்க இந்த மோல் ஃபிராக்ஷன். ஸோ இது வந்து என்ன சொல்றேன்னா, ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் பிரஷர் வந்து ரிலேட்டிவ் லோயரிங் இதான் வந்து இந்த இது ஃபுல்லாவே தான் வந்து ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். இதுவும் இந்த லா வந்து உங்களுக்கு புக்ல இருக்கு. பேஜ் நம்பர் வந்து 245ல இருக்கு இந்த லா. ஸோ ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். பிரஷர் வந்து இஸ் ஈக்குவல் டு மோல் ஃபிராக்ஷன். எதுட மோல் ஃபிராக்ஷன் அது? பீனா எதுடதுப்பா? மேம் பி சொல்யூட்டோட எதுடது? மேம். வெரி குட் மாஷாஅல்லா. டக்குன்னு கண்டுபிடிச்சு புரியுதுங்களா? இது வந்து இது ஒரு விதமான வந்து ரவோல்ஸ் லா வந்து கொடுத்த லா இது. 2 விதமா குடுத்திருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணி கேட்டாங்கன்னா, ஸ்டேட் ரவோல்ஸ் லா ஃபார் மிசிபிள் லிக்விட் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கான்செப்ட் எடுத்து அந்த என்ன இருக்கு? த பார்ஷியல் பிரஷர் இஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மோல் ஃபிராக்ஷன் அப்படின்ட்டு. பார்ஷியல் பிரஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மோல் ஃபிராக்ஷன் அப்படின்ட்டு. அதே வந்து இது மாரி ஸ்டேட் வந்து ரவோல்ஸ் லா வென் தி ம் அ சொல்யூட் இஸ் வந்து நான் வோலட்டைல்னா எவாப்ரேட் ஆகாது. அது மாரி இருக்கும்போது, ஒரு ரவுல்ஸ் லா சொன்னலா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுதான் சொல்லும். ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு தி மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் அப்படின்ட்டு சொன்னது அத கான்செப்ட் சொல்லுங்க. புரியுதாம்மா இது? இது வரைக்கும் உங்களுக்கு? எஸ் மேம். ஹலோ? கிளியர் மேம். ஆ. இப்போ இது வந்து நீங்க கேட்கலாம். இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்க? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் எல்லாம் வந்து நெறைய இடத்துல வந்து யூஸ் ஆகும். இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, இப்போ இது இருக்கு இல்லையா? இது வச்சோனே இது வந்து இது ஒன் டைப் ஆஃப் வந்து ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். இது வாட் யூ மீன் பை ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர்னா என்னன்னா, PA0ன்னா என்னம்மா? PA0ன்னா என்ன எதோட மீனிங் பியூர் அது? சால்வெண்ட். பியூர் சால்வெண்ட் உடைய வேப்பர் பிரஷர். PAன்னா என்னது? சால்வெண்ட். வேப்பர் பிரஷர் ஆஃப் தி சால்வெண்ட் இன் வந்து சொல்யூஷன். PA0 அது. ஸோ இருக்கு இதுதான். இது வந்து ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் வந்து ஒன்னொன்னா நம்ம வந்து குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டீஸ் ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்ட்டு வந்து அது அது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்புறம் எந்த இது சொல்யூஷன் வந்து ரவுலட்ஸ் லாவை ஒபே பண்ணுதோ அது ஐடியல் சொல்யூஷன். எது ஒபே பண்ணலையோ அது நான் ஐடியல் சொல்யூஷன். அவ்வளவுதான். இப்போ நீங்க வந்து நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமா? எஸ் மேம். இங்க பாருங்க. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா வந்து என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணாரு அவரு? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னம்மா இது? சாமுவேல் இருக்கீங்களா? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணாரு? வெறும் வந்து வாட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டாரு. அதோட வேப்பர் மட்டும் தான் இருக்கும் இல்லையா மேல. ஏன்னா பியூர் வாட்டர் மட்டும் தான். ஸோ அத எடுத்துட்டு அதோட வேப்பர் மட்டும் பார்த்தாரு. அதோட வேப்பர் பிரஷர் வந்து PA0 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. 2வது எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணாருன்னா, 2 மிசிபிள் லிக்விட் எடுத்துக்கிட்டாரு. மிசிபிள் லிக்விட்னா என்னது? 2மே வந்து அப்படியே ஈக்குவலா சேர்ந்துரும். இப்போ ஆல்கஹால் இன் வாட்டர் இருக்கு இல்லையா? எத்தனால் இன் வாட்டர் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து தண்ணீல போட்டோனே அப்படியே 2மே வந்து கரெக்ட்டா வந்து மிக்ஸ் ஆயிடும். ஸோ அந்த மிசிபிள் லிக்விட் வந்து அதே மாரி ஒரு க்ளோஸ் கண்டெய்னர்ல வச்சுக்கிட்டாரு. அப்ப அதுல மேல இருக்க வேப்பர்ஸ் எல்லாம் வந்து 2 லிக்விடோட வேப்பர்ஸ் தான். அப்ப அத வச்சு வந்து அவர் வந்து ஒரு ஃபார்முலா குடுக்குறாரு. என்னன்னா பார்ஷியல் பிரஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மோல் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாரி வந்து 2 லிக்விட் இருக்குனால இது மாரி வந்து 2 ஃபார்முலா குடுத்தாரு. அடுத்து 3வது எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா வந்து சொல்யூட் கண்டிஷன் என்ன எடுத்துக்கிறாரு? சொல்யூட் வந்து வெளில வரக்கூடாது. சால்வெண்ட் மட்டும் தான் வந்து வெளில வரணும். அது மாரி இருக்கிற சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சால்ட் இன் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கன்னா, சால்ட் மாலிக்யூல்ஸ் வந்து என்னது வெளில வராது. ஸோ வாட்டர் மாலிக்யூல்ஸ் மட்டும் தான் வெளில வரும். ஸோ அது மாரி எடுத்து அதே மாரி க்ளோஸ் கண்டெய்னர்ல வச்சுக்கிட்டாரு. இப்ப அதோட பிரஷர் வந்து பார்க்கும்போது கம்மியா இருக்கு. ஏன் கம்மியா இருக்கு? அப்படின்ட்டு வந்து அத ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது, இந்த சொல்யூட் மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து அந்த சர்ஃபேஸ் மேல வந்து பிளாக் பண்ணனால, உள்ள இருக்க சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் வந்து வெளில வர முடியல. அதனால தான் வந்து கொஞ்சமான சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் வந்ததுனால,
அதனால ஃபார்ம் ஆன ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா இருக்கு. அதான் வேப்பர் ப்ரெஷர். அது வந்து பிஏ எடுத்துக்கிட்டாரு. அது வந்து இது சொல்றாரு அவர். அதாவது பியூர் சால்வெண்ட் உடைய வேப்பர் ப்ரெஷர் அதிகமா இருக்கு. இஸ் கிரேட்டர் தேன் வந்து வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தி பியூர் சால்வெண்ட் இன் சொல்யூஷன். இது வந்து சொல்யூஷன்ல இருக்கும்போது அந்த சால்வெண்ட் உடையது இது. இது வந்து பியூரா இருக்கும்போது இருக்கிறது. ஸோ இத ஸ்டடி பண்ணி, உன்னொன்னு வந்து இந்த இந்த இது ஆல்ரெடி 2 மிசிபிள் லிக்விட் பண்ணார்ல அதேதான். இங்க வந்து நம்ம வெறும் சால்வெண்ட்ட தான் பத்தி பேசுனால, இது ஒரு ஃபார்முலா மட்டும் எடுத்துக்கிறார். PA PA0 இன்டு XA. இப்போ XAக்கு வந்து அவர் என்ன பண்றாருன்னா, மாத்தி எழுதுறார். XA பிளஸ் XB வந்து யூசுவலா வந்து 1. அது வந்து ஆல்ரெடி ஃபார்முலா அது. இப்போ XA வேணும்னா 1 - XB. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த XA இருக்க இடத்துல வந்து அவர் என்ன பண்ண 1 - XBயா சப்ஸ்டிட்யூட் பண்றார். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இந்த பிஏ வந்து கீழ இருக்கிறார். இங்க வந்து கீழ வந்து டிவிடெண்ட்ல கொண்டு வந்துட்டார். அப்ப மீதி என்ன இருக்கும்? 1 - XBயா இருக்கும். இப்போ XBய வந்து மைனஸ் சைன்ல இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போறோம். XBயா போட்டுரும். அடுத்தது இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற பிஏ வந்து இந்த பக்கம் கொண்டு வரும். பிஏ பை வந்து PA0 அப்படின்ட்டு. இப்ப 2த்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா, உங்களுக்கு வந்து PA0 - PA பை PA0. இதுதான் வந்து ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். ஸோ இதுதான் வந்து அ ரவோல்ஸ் லாவுக்கு அவர் என்ன இது ஃபைண்ட் அவுட் இந்த ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு தி மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் தி சொல்யூட். ஸோ எதை பொறுத்து இருக்கு? சொல்யூட்டை தான் பொறுத்து இருக்கு. இப்போ சர்க்கரை நம்ம தண்ணி எடுத்திருக்கோம். தண்ணியில வந்து கொஞ்சம் சுகர் போடுறோம். அந்த தண்ணி என்ன ஆகுது? இனிப்பாயிடுது இல்லையா? எதனால இனிப்பானது? தண்ணியே இனிப்பா இருந்ததா? ஸ்வீட்டா இருந்தது எதனாலம்மா அது? மேம் சுகர் சுகர். அப்போ நம்ம சொல்யூட்ட தான் கன்சிடர் பண்றோம் இல்லையா? தண்ணி வந்து நெறைய எடுத்ததுனால அதோடைய டைல்யூஷனால அதுல கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ சால்ட் கூட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சால்ட் போட்டோனே என்ன ஆகுது? திருப்பி வந்து சால்ட்டியா ஆயிடுது. அது எதனால? நம்ம ஆட் பண்ண சொல்யூட்னால தான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டீஸே மாறுது. யூசுவலா தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டா தான் ஸ்வீட்டா இருக்கும். ஆனா கொஞ்சம் சுகர் போட்டோனே இன்னும் அந்த இனிப்பு அதிகமாகுது. அப்போ அந்த ஆட் பண்ண சொல்யூட்னால அந்த வாட்டருடைய ப்ராப்பர்ட்டீஸே மாறுது. ஸ்வீட்னஸ் வந்து வந்ததே வந்து எதனால? ஆட் பண்ண சுகர்னால. அதனால நம்ம வந்து சொல்யூட் உடையது ப்ராப்பர்ட்டீஸ் தான் வந்து நெறைய படிக்கணும். ஸோ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி சொல்யூட் அப்படின்ட்டு. நீங்க கேட்கலாம். இதெல்லாம் இந்த ஃபார்முலா வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு. இந்த ஃபார்முலாலாம் வந்து எப்போ யூஸ் ஆகும்னா, இந்த பிஹெச்டி பண்றாங்க இல்லையா? புது புது காம்பவுண்ட் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. அப்போ அந்த புது காம்பவுண்டுடைய அ இது மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்க அது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டீஸ். 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமா? ஹலோ? எஸ் மேம். 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா? இத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டீஸ் இதெல்லாம் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஆ 4 காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டீஸ் என்னன்னா, ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர், ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். செகண்ட் பார்த்தீங்கன்னா, எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். அடுத்தது டிப்ரெஷன், ஃப்ரீசிங் பாயிண்ட். அடுத்தது ஆஸ்மாட்டிக் பிரஷர்.
ஹலோ ஹலோ எஸ் மேம் கேக்குது மேம். கேக்குது சொல்லுங்க. சரி. ஒரு நிமிஷம் இரு. Colligative properties வந்து ஹலோ more project please create a project. ஹலோ எஸ் மேம். இருக்கீங்களா? இப்ப வந்து நீங்க அந்த இது படிச்சோம் இல்லையா? இப்ப ரவோல்ட்ஸ் லாவுடைய இது ப்ராப்பர்ட்டி படிச்சோம் இல்லையா? அதனால என்ன யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்யூட் ஆட் பண்ணால என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரஷர் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? ரவோல்ட்ஸ் லால என்ன ஆகுது? சொல்யூட் ஆட் பண்ணோனே அதோட வேப்பர் பிரஷர் கம்மியாச்சு. அது லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் நடக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்யூட் ஆட் பண்ணனால இப்போ வாட்டருடைய பாய்லிங் பாயிண்ட் என்ன? வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் என்னம்மா? 0 டிகிரியா? 100 டிகிரியா? 100 டிகிரி செல்சியஸ். ஆ. இப்போ வந்து யூசுவலா வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி. கொஞ்சம் சொல்யூட் ஆட் பண்ணோனே, அந்த பாய்லிங் பாயிண்ட் வந்து அந்த வாட்டர் வந்து 100 டிகிரில பாயில் ஆக மாட்டேங்குது. அது அந்த சொல்யூட் மாலிக்யூல்ஸ் இருக்கனால அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிடுது. அதான் வந்து எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட். அப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சொல்யூட் ஆட் பண்ணனால அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன? வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன? 0 டிகிரி ஃப்ரீசிங் 0 டிகிரி செல்சியஸ். இப்போ வந்து அந்த கொஞ்சம் சால்ட் போடுறனால, அது என்னன்னா லோயரிங் ஃப்ரீசிங் பாயிண்ட் இன்னும் லோயர் ஆகுது. அது அந்த கான்செப்ட். அதுவும் ஆஸ்மாட்டிக் பிரஷர் வந்து சேஞ்சஸ் ஆகுது. அதெல்லாம் என்னன்ட்டு நம்ம ஒரு டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். ஒரே ஒரு ஹெட்டிங் மட்டும் எடுத்துறணும். ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். இது ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் என்ன பார்த்தோம் நம்ம? என்ன பார்த்தோம்? ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் P P0 P0A P0A minus PA divided by P PA0. இதான் நம்ம பார்த்தோம் equal to the mole fraction. அதாவது XB. ஹலோ இன்னும் ரெண்டே லைன். மரியம் எஸ் மேம். கொஞ்சம் கவனி. இப்போ இதுதான் வந்து நம்ம இந்த ரவோல்ஸ் லாவுடைய ஃபார்முலால கொண்டு வந்தது இல்லையா? இது மூலமா நீங்க வந்து கேட்கலாம். இந்த ஃபார்முலா வச்சு என்ன மிஸ் பண்ண போறோம்? இது பார்த்தீங்கன்னா, இப்ப மோல் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? மோல் ஃபிராக்ஷனோட ஃபார்முலா XBக்கு பாதி செலவாங்க. சொல்றா தான போறோம். மோல் ஃபிராக்ஷன் ஃபார்முலா என்னன்னா XBக்கு NB by NA plus NB மேம். வெரி குட். NB by NA plus NB இல்லையா? இப்போ NB என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லையா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இப்போ நம்பர் ஆஃப் NB என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லையா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் B. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா என்ன? என்ன ஃபார்முலா?
மாஸ் பை நம்ம ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா என்ன 4 ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? மாஸ் பை அட்டாமிக் மாஸ் பை மாலிகுலர் மாஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பை அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பை அவகாட்ரோ நம்பர். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸோட ஃபார்முலா என்ன? மாஸ் பை மாலிகுலர் வெயிட் இல்லையா? நம்பர் ஆஃப் மோல்ஸோட ஃபார்முலா என்ன உங்களுக்கு? நம்பர் ஆஃப் மோல்ஸோட ஃபார்முலா மாஸ் பை மாலிகுலர் வெயிட். இப்போ நான் என்ன பண்றேன்னா என்பிக்கு என்ன பண்றேன், இதோட வெயிட் இல்லையா, மாஸ் வந்து நான் என்ன பண்றேன் WB-யா போட்டு, மாலிகுலர் வெயிட் வந்து MB-யா போட்டு இது எழுதிக்கலாமா? W என்னது வெயிட் ஆஃப் தி, B என்னது சொல்யூட். அதே மாதிரி மாலிகுலர் வெயிட் ஆஃப் தி அந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா, அதோடைய வெயிட் எழுதலாம். அடுத்தது நெக்ஸ்ட் ஸோ எக்ஸ்பிக் இங்க பாருங்க, PA0 minus PA by PA0 is equal to, இப்போ எக்ஸ்பிக்கு நான் என்ன எழுதுறேன்னா NB by NA plus NB எழுதலாமா? எக்ஸ்பிக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், இந்த எக்ஸ்பிக்கு பதிலாக நான் வந்து இந்த ஃபார்முலா எழுதிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா NA வந்து என்னென்ன நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A இல்லையா, ஏ வந்து இதோடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. என்பியோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. என்பின்னா என்னது? பி வந்து சொல்யூட் தானே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கம்மியா இருக்கு, வெரி வெரி லெஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்லெக்ட் பண்ணலாம் when compared to NA. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா PA0 minus PA divided by PA0 is equal to NB by NA மட்டும் எடுத்து இது வந்து வேணா நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப கம்மியா இருக்கும்போது நம்ம வந்து சும்மா லெஸ் தேன் 1க்கு கீழே இருக்கும்போது நம்ம 0.0002 வரும்போது நம்ம அப்படியே நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ என்பிக்கு நான் என்ன எழுதலாம், இது அப்படியே என்பிக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் WB by MB. அதே மாதிரி NAக்கு எப்படிமா எழுதலாம், NAக்கு எப்படி எழுதலாம் சொல்லுங்க பாப்பா? இதே மாதிரி வெயிட் ஆஃப் தி solvent divided by molecular weight of the solvent. அது மாதிரி எழுதலாம் இல்லையா? எழுதலாமா எழுதக்கலாம்? ஸோ இப்போ நான் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் நான் வந்து இப்படி எழுதிட்டேன். இப்போ அடுத்தது என்ன ஆகும்னா PA0 மைனஸ் PA டிவைடட் பை PA0, இது நம்ம ரெசிப்ரோக்கல் ஆகும் இல்லையா, WB by MB. மேலே வரும்போது என்ன ஆகும், MA மேலே வந்துடும், WA கீழே வந்துடும் இதுல. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஈஸியா வந்து சொல்யூட், இப்போ வந்து ஒரு புது பொருள் வந்து நான் வந்து அந்த தண்ணிக்குள்ள போட்டிருக்கேன்னா அந்த புது பொருளுடைய வெயிட் எவ்வளோ போட்டுவேன்ட்டு நான் இது மாஸ் தெரியும். ஸோ இப்போ ஏவுடையது தெரியும், வாட்டர் தான், அதோடைய மாலிகுலர் வெயிட் தெரியும் 18 அப்படின்ட்டு தெரியும். ஸோ இந்த வேல்யூ தெரியும். அடுத்தது வெயிட் ஆஃப் தி சால்வெண்ட் எவ்வளோ எடுத்திருக்கேன், வாட்டர் 100 கிராமோ 200 கிராமோ அந்த வேல்யூவும் தெரியும். அடுத்தது நான் வந்து அந்த சொல்யூட் ஆட் பண்ணுவேன், அதோடைய வெயிட்டும் தெரியும். ஆனால் அந்த புது பொருளுடைய மாலிகுலர் வெயிட் தெரியாது. ஸோ மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்க நான் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூ எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இந்த வேப்பர் ப்ரெஷர்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாரோமீட்டர் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு இந்த வேல்யூ எல்லாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த PhD எல்லாம் பண்றாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு புது பொருள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றாங்க, அதோடைய மாலிகுலர் வெயிட் வந்து இது மாதிரி வந்து ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரோட ஃபார்முலா வச்சு மாலிகுலர் வெயிட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கான்செப்ட். புரிஞ்சுதா இது வரைக்கும் உங்களுக்கு? எஸ் மேம். ஓகேவாம்மா? இது ஒரே ஒரு சிம்பிள் சம் மட்டும் உங்க புக்ஸ்லேயே ஒன்று கொடுத்துருக்காங்க சம்ம, அது ஒரே ஒரு சாதாரண சம். அவன் வந்து ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரோட வேல்யூ வந்து கொடுத்துட்டு இருக்கான். எவ்வளோன்னா 0.00715 அப்படின்னு. இந்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன் நான் 7.5. சம் வந்து 7.5 இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லயே. அடுத்தது எவ்வளோ எடுத்திருக்கான்னா வாட்டருடைய வெயிட், வந்து WA உடைய வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 100 கொடுத்துட்டான். அப்புறம் அந்த
அந்த சப்ஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது. என்ன அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன சப்ஸ்டன்ஸே தெரியாது. WBயோட வெயிட் வந்து அந்த சொல்யூட் 7.2 எடுத்திருக்கான். இப்போ அடுத்தது இப்போ என்னென்ன நம்மளுக்கு இந்த வேல்யூ தெரியும். அப்போ 0.00715 அடுத்து WB வந்து என்னது 7.2 தெரியும். அதுல MBன்னு என்னது மாலிகுலர் வெயிட் ஆஃப் B அது தெரியாது. நம்மளுக்கு அப்படியே வச்சுக்கலாம். MA வந்து என்னது வாட்டர் இல்லையா? MA வந்து வாட்டருடைய வாட்டர் தானே இது. வாட்டருக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? வாட்டரோட எப்படி கண்டுபிடிப்பீங்கம்மா? 2 இன்ட்டு ஹைட்ரஜன் ப்ளஸ் 1 இன்ட்டு ஆக்ஸிஜன். ஸோ 2 இன்ட்டு ஹைட்ரஜனுக்கு 1 ஆக்ஸிஜனுக்கு 16. ஸோ 2 + 16 வந்து 18. ஸோ அந்த வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. எவ்வளவு? தட் இஸ் மாலிகுலர் இது மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து 18 அது வந்து தெரிஞ்சிச்சு. டிவைடட் பை வெயிட் வந்து ஆல்ரெடி வாட்டரோட வெயிட் எவ்வளோ எடுத்திருக்கேன் 100. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக வந்து MBயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ 7.2 டிவைடட் பை 18 உங்களுக்கு தான் கால்குலேட்டர் அலோட் இருந்ததுன்னா இந்த வேல்யூ வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதோட வேல்யூ என்ன இருக்குன்னா 181 பாயிண்ட். இதை ட்ரை பண்ணுங்க. புரியுதா பாருங்க. மரியம், சாமுவேல், எஸ் மேம். இது மாதிரி சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டீட்டெயிலில் கேட்பாங்க. சிம்பிள் சம் தான் இது. ஸோ இந்த ரவுலர்ஸ்ல வந்து அந்த ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வந்து இஸ் ஈக்குவல் டு தி அவர் வந்து சொன்ன ஃபார்முலா. இந்த எதுக்கு சொல்யூட் ஆட் பண்ணிட்ட பிறகு வந்து அந்த ஃபார்முலா தான் அது. ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாரா. அதை எடுத்து எப்படியெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல ஃபார்முலா வந்து நம்மளுக்கு ஏற்றபடி என்னென்ன கிடைக்கும், நம்மளுக்கு ஈஸியாக எதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறது இல்லையா, அதுக்கு ஏற்றபடி இந்த மோல் ஃப்ராக்ஷனில் அதை சப்ஸ்டியூட் பண்ணார். அது வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஃபார்முலா இருக்கு இல்லையா, XB = NB/, அது மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இதை வந்து XBயை வந்து நெக்லெக்ட் பண்ணார். எதுக்குன்ட்டு சொல்லிடுறாரு. NBயுடைய மோல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது எண்ணெயை விட, அதான் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு ஃபார்முலா இப்படி கொண்டு வந்துட்டார். அடுத்தது நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் தானே அது. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மாலிகுலர் வெயிட். அப்போ NA அதோடைய வெயிட் டிவைடட் பை அதோடைய மாலிகுலர் வெயிட். அதே மாதிரி NAக்கு எடுத்துட்டேன்னா அதோடைய வெயிட் டிவைடட் பை அதோடைய மாலிகுலர் வெயிட் எடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னா இது மேலே கொண்டு வந்துட்டேன். ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃபார்முலா. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு சம்ஸ் பாருங்க. சம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 7.5 சம்மு. ஹலோ எஸ் ஹலோ மேம். நீங்க என்ன பண்ணுங்க, நான் இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் உங்க புக்லேயே இருக்கு. அதை வந்து அசைன்மெண்ட்டாக பண்ணுங்க. ஸோ அசைன்மெண்ட் என்னென்ன கொடுத்துருக்கேன்னா ரவுலட்ஸ் லா வந்து 2 விதத்துல வந்து கொடுத்துருக்காரு. 2 லா கொடுத்துருக்காரு. நான் பேஜ் நம்பரை சொல்லியிருக்கேன் இல்லையா, புக்கில் பார்த்துட்டு அந்த 2 லாவை வந்து படிச்சுட்டு வந்துடுங்க. 7.5 இருக்கு இல்லையா, இந்த சம்மை வந்து பண்ணுங்க. பண்ணீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு கால்குலேட்டர் அலோட் இருக்கு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி இது மாதிரி வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் வந்து அந்த எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் நாளையோட கிளாஸ்ல பார்த்துக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சதாம்மா உங்களுக்கு? எஸ் மேம். என்னென்ன ஹெட்டிங் எடுத்தேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹலோ, என்னென்ன ஹெட்டிங்ஸ் எடுத்தேன்? முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் 3 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார்ல ரவோல்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னது? ஹலோ, சும்மா ரீகால் பண்ணுங்க. ஒன்றும் இது இல்லை. இது மட்டும் கொஞ்சம், ஏன்னா இதோட கண்டினியூஷன் தான் அடுத்த இதுலலாம் வரும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் வந்து ஒரு டீட்டெயில் ஆன்சர் உங்களுக்கு. ஸோ சிம்பிள் தான். இதே தான் கான்செப்ட் வந்து பின்னாடி நெக்ஸ்ட் வர எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் அதுலலாம் வந்து இதே தான் கான்செப்ட். இதை மட்டும் இந்த வே தான் சேமாக தான் வரும் உங்களுக்கு. ஹலோ, எஸ் மேம். ஃபர்ஸ்ட் வந்து 3 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து வெறும் பியூர் சால்வெண்ட் வச்சுட்டு அதில் வேப்பர் ப்ரெஷர் அது என்னவா எடுத்துக்கிட்டாரு, P0A. ஏனாவே சால்வெண்ட். அடுத்து 2வது என்ன பண்ணாரு, 2 மிசிபிள் லிக்விட் எடுத்துக்கிட்டாரு. அதோடைய வேப்பர் ப்ரெஷரை பார்த்தாரு. அதுக்கு வந்து அதை வச்சு ஒரு வந்து லாவே கொடுத்தாரு. அது வந்து பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் வந்து ஈக்குவல் டு தி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொன்னார். அடுத்து 3வது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா அந்த சால்வெண்ட்லேயே கொஞ்சம் சொல்யூட் ஆட் பண்ணும்போது அது வேப்பர் ப்ரெஷர் மாறி இருந்தது. ஸோ அதை வச்சு வந்து ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணார். அந்த ரவோல்ஸ் லா வந்து ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்ட்டு அந்த 2வது லா கொடுத்தாரு. இப்போ அதெல்லாம் வந்து முடிஞ்சிச்சு. அதான் ரவோல்ஸுடைய முடிஞ்சிச்சு.
அடுத்தது வந்து காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்க போறோம். இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒன்லி டிபெண்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ். சொல்யூட்ட மட்டும் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எத பத்தி படிப்போம்னா, வெறும் அந்த நம்ம ஆட் பண்ற சொல்யூட்ட பத்தி தான் படிப்போம். அதனால வந்து அத தனியாவே கொண்டு வந்துரும். ஸோ இந்த சொல்யூட் ஆட் பண்றனால என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது அந்த சொல்யூஷன்ல? அப்படியே நார்மலா இருக்கா? இல்ல சேஞ்சஸ் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு அத ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது, பாயிலிங் பாயிண்ட்ல வந்து ஹையர் ஆயிடுச்சு. கொஞ்சம் சொல்லிட்டு ஆட் பண்ணனால பாயிலிங் பாயிண்ட் ஹையர் ஆச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து கம்மியாச்சு. அடுத்தது பார்த்தா இன்னும் பார்த்தீங்கன்னா, ஆஸ்மாட்டிக் பிரஷர் வந்து சேஞ்சஸ் ஆச்சு. அத பத்தியெல்லாம் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ ஒண்ணே ஒண்ணு தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் வந்து ஏன்னா, அந்த ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் வந்து அது மூலமா நம்ம வந்து மாலிகுலர் வெயிட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து அ நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து வெயிட் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனா மாலிகுலர் வெயிட் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லையா? அந்த மாரி கேஸ்ல வந்து நம்ப அந்த ரவுலட்ஸ் லாவோட ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் வச்சு நம்ம வந்து அந்த புது சப்ஸ்டன்ஸ் உடைய மாலிகுலர் வெயிட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்படின்ட்டு இது. புரியுதாம்மா? எஸ் மேம். ஓகேம்மா. தேங்க்யூம்மா. தேங்க் யூ மேம். தேங்க்யூப்பா. அந்த அசைன்மென்ட் நாளைக்கு என்னன்னா உங்களுக்கு இதுலயும் சொல்றேன். உங்களுக்கு வந்து உங்களுக்கு மெசேஜும் வந்துடும் உங்களுக்கு. என்னன்னா நாளைக்கு வந்து அந்த ஆல்ரெடி வந்து 7.1, 7.2, 7.3, 7.4ன்ட்டு 7.5 5 சம்மும் நீங்க பண்ணுங்க. புக்லயே ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. அத நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அத மோல் ஃபிராக்ஷன் சம்ஸ் அதெல்லாம் இருக்கும். அத பார்த்து வந்து அசைன்மென்ட் பண்ணிடுங்க. 5 சம்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது ஹென்றி லா, ரவோல்ஸ் லா 2 லா இருக்குல்ல. ரவோல்ஸ்லேருந்து 2 லா இருக்கும். அது 2 லாவும் எழுதிடுங்க. அ அடுத்தது இந்த டெரிவேஷன் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பாருங்க நாளைக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இந்த புக்ல தயவுசெய்து ஒரு தடவ ரீடிங் குடுங்க. ரீடிங் குடுத்தானா, உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நான் ஏதாவது விட்டுருக்கேன்னா கூட நீங்க கேட்டுக்க தெரியுமா? இல்ல ஏதாவது இந்த இந்த இடத்துல வந்து எனக்கு புரியல மேம்ன்ட்டு நீங்க வந்து பேஜ் நம்பர் சொன்னீங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த அந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். புரியுதாம்மா? இந்த லெசன் எஸ் மேம். மட்டும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் என் கூட கோஆப்பரேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா ஆயிடும். இந்த இருக்கிற லெசன்லயே வந்து இந்த லெசன்ல தான் நெறைய கொஸ்டின்ஸ் வரும். நீட்டுக்கு போறவங்களுக்கெல்லாம் இந்த லெசன்ஸ்ல தான் வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வரும். ஓகே மேம். குட் நைட் மேம். தேங்க் யூ. தேங்க் யூ மேம். ஃபேமிலி இருக்காரா? காணோம் போல இருக்கே அவர. சாமுவேல் கிளம்பிட்டார். எஸ் ஹலோ? மேம். ஆ. இதுல அந்த 5 சம் மட்டும் உங்களுக்கு அந்த அசைன்மென்ட்ல 5 சம் பண்ணிடுங்கப்பா. என்ன 7.1, 7.2 அந்த சம் பண்ணிடுங்க. கொஞ்சம் அ 2 பேரும் கொஞ்சம் சேர்ந்து வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப வரதெல்லாம் வந்து கொஞ்சம் டெரிவேஷன்ஸ் தான். டெரிவேஷனா இப்ப இந்த பண்ணோம் இல்லையா? அதே தான் கொஞ்சம் லைட்டா தான் சேஞ்ச் இருக்கும். லாங்கா இருக்காது. இது மட்டும் ஃபர்ஸ்ட் இது மட்டும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, செகண்ட் எல்லாம் ஈஸியா ஆகும். ஆனா ஒவ்வொன்னும் வந்து ஒரு டீட்டெயில் ஆன்சர் ஒவ்வொன்னுத்துலயும் ஃபார்முலா வச்சு சம் வரும். மத்தபடி வந்து இது ஹெட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஓகேவாம்மா? கொஞ்சம் 2 பேரும் சேர்ந்து வந்துடுங்க கொஞ்சம். உங்களுக்கு தேங்க் யூ வீக்லி மேம். 4 கிளாஸ் தானம்மா இருக்கு. கொஞ்சம் தயவுசெய்து இது கட் பண்ணாம வந்துடுங்க. ஓகே. தேங்க் யூ மேம். ஓகே. யூ கேன் லீவ்மா.